யோபு 29:3 அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இருள் போன்ற சூழ்நிலைகளை நாம் கடக்க வேண்டுமேயானால் கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேக மனிதர்கள் பிரச்சனைகளை தாண்டி போகிறதற்கு அநேக மனிதர்களை தேடி எதையெதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருளை நீ கடக்க வேண்டுமேயானால் என்னுடைய வெளிச்சத்தின் அண்டைக்கு வா என்று. வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட ஒரு கசப்புத்தன்மை வரும். ஆனால் ஒரு சந்தன மரத்தை நாம் வெட்டும் பொழுது அதற்குள் இருந்து நல்ல வாசனைகள் வரும். அதே போல வெளிச்சமாகி இயேசுவோடு கூட நாம் இணைய இணைய நம் வாழ்வில் இருக்கிற எல்லா இருளும் மறைந்து நாமும் வெளிச்சமாய் மாறிவிடுவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம். Have a nice day. God bless you.